கட்டின தாலிய கைட்டணும்னு சொல்றியே, நீயும் ஒரு பொண்ணு தானே? என்னங்க சீரியஸா பேசுறீங்க? இது ஷூட்டிங். நிஜமான கல்யாணமா இருந்தா நான் மட்டும் இல்ல, வேற யாரும் இப்படி சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு தான் அது ஷூட்டிங், எனக்கு இல்ல. எப்ப எனக்கு இந்த தாலியை கட்டி 3 முடிச்சு போட்டாரோ அப்பவே கௌதம் தான் எனக்கு புருஷன். ஏமா அவங்கதான் சொல்றாங்கல்ல, தாலியை கழட்டி கொடுமா, விளையாடுத்தனமா பேசிட்டு இருக்க. அப்பா, இது விளையாட்டுத்தனம் கிடையாது, என்னோட வாழ்க்கைப்பா. என்னங்களையா பேசுறீங்க? எல்லா சீனுக்கு எப்படி உங்களுக்கு நடிச்சு காமிச்சனோ அந்த மாதிரி தான் இந்த சீனுக்கும் தாலி கட்டி காமிச்சேன். முதல்ல தாலி கழட்டி கொடுங்க, டேக் போலாம். லேட் ஆகுது, புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். தாலியை கழட்டி கூட ஆகலையா? ரிகல்சல் பார்க்கும்போது எது நடந்தாலும் நிஜம் கிடையாது, டேக்கில் பண்ணாதான் நிஜம். என்னடா நான் சொல்றது சரிதானே? 100% நீ சொல்றதானே சரி. ஓ அப்படியா? அப்போ ஃபர்ஸ்ட் நைட் சீன் எடுக்கணும்னு சொல்லி டைரக்டர் ரிகர்சல் பார்த்தா ஓகேவா மாமா? ஒரு சரி தைரியமா சொல்லுனே, ரிகர்சல்ல எது நடந்தாலும் சும்மாதான், டேக்கில் நடந்தாதான் நிஜம். நீ சொல்றதுதான் சரி. டைரக்டர் எத்தனை தடவை ரிகல்சல் பார்த்தாலும் அதுவா படத்தில் வரப்போகுது? நான் டேக்கில் பண்ணுறது தான் படத்தில் வரப்போகுது. அப்போ நான் பண்ணுறது தான் நிஜம். மதுரை டு தேனிக்கு போற வழியில